வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி வீடியோவில் இந்த 3 டாட் ப்ளவுஸில் இந்த 3 டாட் எப்படி பிடிக்கிறது, எப்படி அளவு வச்சு எப்படி பிடிக்கிறது அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். இப்போ இந்த மாதிரி எடுத்துகிட்டு இதில் இந்த சென்ட்ரு இதை வந்து இப்படி மடிச்சுக்கலாம். இந்த மாதிரி மடிச்சு விட்டு இப்போ இந்த நேராக கோடு வருதில்ல, இதில் 2.5லேருந்து 3 இன்ச் வரைக்கும் மார்க் பண்ணிக்கலாம். அது வந்து ப்ரஸ்டோட சைஸை பொறுத்து நம்ம வந்து இந்த டாட்டோட லென்த்து வச்சுக்கலாம். இப்போ நான் இதுக்கு வந்து 3 இன்ச் வச்சுருக்கேன். ஓகேவா? இது வந்து இப்போது கொஞ்சம் ப்ரெஸ்ட்டு சைஸு சின்னதாக இருக்கிறவங்களுக்கு தான் நான் அதை வந்து போடுறேன். இப்போ இந்த சைடில் 1.25 இன்ச்சு போட்டுக்கலாம். அதே 1.25 இன்ச்சை இந்த சைடும் மார்க் பண்ணிக்கலாம். இப்போ இதை கோடு போட்டு ஜாயின் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ கீழ் டாட்டு நம்ம போட்டாச்சு. இப்போ இந்த சைடு டாட் வந்து என்ன அளவில் போடுறது அப்படின்னு பார்த்தா, இப்போ நம்ம கழுத்து அளவு எடுத்து வெட்டி வச்சுருக்கோம். இதில் சென்டர் எடுத்துக்கலாம். இதோட சென்டர் வந்து இந்த இடத்துல வருது. ஆனால் நம்ம சென்டரை விட்டு ஒரு 1/2 இன்ச்சு கீழே தள்ளியே எடுத்துக்கலாம். ஒரு 1/2 இன்ச்சு கீழே தள்ளி எடுத்துக்கலாம். இப்போ இந்த இடத்துல இந்த டாட்டும் ஒரு 3 அல்லது 3.25 இது எடுக்கிறேன். இப்போ நான் இதுக்கு 3.25 எடுக்கிறேன். இப்போ இந்த சைடில் வந்து எந்த அளவு வச்சு பிடிப்போம்னா ஒரு 1/4 இன்ச் மட்டும்தான் வைப்போம். 1/4 இன்ச்சு இந்த சைடு ஒரு 1/4 இன்ச்சு, அந்த சைடு ஒரு 1/4 இன்ச் வச்சு பிடிப்போம். இப்போ அதையும் ஜாயின் பண்ணி கோடு போட்டுக்கிறேன். இப்போ இந்த 2 டாட்டை எடுத்துட்டோம். இப்போ இந்த 3வது டாட் வந்து நம்ம எப்படி எடுக்கிறது அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ இந்த டாட்டோட இந்த எட்ஜையும் இந்த டாட்டோட எட்ஜையும் இப்படி சேர்த்து பிடிச்சோம்னா இந்த இடத்துல ஒரு இடம் உருவாகுதில்ல, அந்த இடத்த இந்த இடம் வருது. அதுக்காக நம்ம இங்கேருந்து டாட் போடக்கூடாது கோடு. இப்போ இந்த இடத்துலேருந்து இந்த இடத்துக்கு உள்ள டிஸ்டன்ஸ் இருக்குல்ல, இந்த டாட்டுக்கும் இடையில் உள்ள டிஸ்டன்ஸ் வந்து 1.5 இன்ச் வருது. அதே மாதிரி இங்கேருந்தும் அந்த 1.5 இன்ச் வரணும். 1.5 இன்ச் இந்த அளவு வச்சு இங்கேருந்து ஸ்ட்ரைட்டாக கோடு போட்டுக்கலாம். இப்போ இதுலேயும் இந்த சைடு ஒரு 1/4 இன்ச்சும் இந்த சைடு ஒரு 1/4 இன்ச் மட்டும் மார்க் பண்ணி கோடு போட்டுக்கிறேன். அப்படியே ஜாயின் பண்ணி இவ்வளோதான். இது வந்து குழப்பிக்க வேண்டிய அவசியமே இல்லை. ஓகே, இப்போ டாட் எப்படி பிடிக்கிறது அப்படிங்கிறத பார்க்கலாம். இது உங்களுக்கு தெளிவாக தெரியணுங்கிறதுக்காக நான் வேறு கலர் நூல் போட்டிருக்கேன். இப்போ நம்ம மார்க் பண்ணி கரெக்டாக கோடு போட்டு வச்சுருக்கோம்ல, அதே அளவில் வச்சு தொடங்கும்போது ரஃப் அடிச்சுக்கணும். ஆனால் முடிக்கும்போது ரஃப் அடிக்கக்கூடாது. இந்த மாதிரி தொடங்கும்போது ரஃப் அடிக்கணும், முடிக்கும்போது ரஃப் அடிக்கக்கூடாது. கொஞ்சம் நூலை எக்ஸ்ட்ரா விட்டும் கட் பண்ணிக்கலாம். அப்போ தான் தையல் வந்து பிரியாமல் இருக்கும். ஏன்னா நம்ம ரஃப் அடிக்கலைல்ல இந்த எட்ஜில், அதனால் கொஞ்சம் நூலை எக்ஸ்ட்ரா விட்டு கட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த இடத்த லைட்டாக கட் பண்ணி விட்டுக்கிறேன். ஏன்னா நம்ம பட்டி ஜாயின் பண்ணும்போது இந்த இடம் வந்து கொஞ்சம் அதில் போய்
தைக்கும்போது மாட்டிக்கும். அதனால் லைட்டாக இதை கட் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ இந்த டாட்டு இந்த சென்ட்ரு கூட சென்டர்லேயே வச்சு இந்த 1/4 இன்ச் அளவில் எங்கே வரைக்கும் நம்ம கோடு போட்டிருக்கோமோ அது வரைக்கும் பிடிக்கலாம். இதுலேயும் அப்படி தான், தொடங்கும்போது ரஃப் அடிக்கணும், முடிக்கும்போது ரஃப் அடிக்கக்கூடாது. இந்த மாதிரி தான் வரணும், ஸ்ட்ரைட்டாக வரணும். அதாவது இப்படியே சரிவாக ஸ்ட்ரைட்டாக வரணும், வளைஞ்சு வரக்கூடாது. அதே நேரம் பட்டையாகவும் வரக்கூடாது. ஸ்டார்ட் பண்ணுறப்ப இருக்கிற அகலம் வர வர அப்படியே குறைஞ்சு ஷார்ப்பாக வந்து முடியணும். அந்த அகலம் திரும்ப இங்கே வரவே கூடாது. அந்த மாதிரி தான் கொண்டு வந்து முடிக்கணும். இப்போ 3வது டாட்டு பிடிச்சிக்கலாம். இதுலேயும் சென்டரில் இருக்க கூட சென்டராக வச்சு பிடிச்சிக்கலாம். இதுலேயும் அப்படி தான், ஸ்டார்டிங்கில் ரஃப் அடிக்கணும், இந்த எட்ஜில் அடிக்கக்கூடாது. ஓகேவா? எல்லா டாட்டையுமே 2 தடவை தையல் போட்டுக்கோங்க. அப்போ தான் வந்து டாட் பிரியாமல் இருக்கும். ஏன்னா ப்ளவுஸ் தைச்சதுக்கப்புறம் டாட் பிரிஞ்சுதுன்னா திரும்ப அதை தைக்கிறது கஷ்டம். அதனால் எல்லா டாட்டையுமே 2 தடவை தையல் போட்டுக்கலாம். தெளிவாக தெரியுதா? இந்த மாதிரி வீடியோஸ்லாம் பார்க்கணுன்னா, தையல் சம்மந்தமான எல்லா வீடியோவும் பார்க்குறதுக்கு என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ பாருங்கள். பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கமெண்டில் கேளுங்கள். தேங்க்யூ.